மீனாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவங்க மேலே, அதாவது மீனா மேலே இன்னுமே விஜயா வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சிந்தாமணி இந்த மாதிரி விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜயா அந்த மாதிரி சிந்தாமணி கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சிந்தாமணி துண்டக்கானும் துணியக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பயத்தில் ஓடுறாங்க. அதாவது இந்த மாதிரி விஜயா பயங்கர கவலையோட இந்த மாதிரி பார்வதி ஆண்டியோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே வந்து சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, அங்கே வீட்டில் வச்சு என்னால் எதுவுமே சொல்ல முடியல அவர்கிட்ட, அதாவது என்னோட நிலைமை அன்னைக்கு அப்படியே, அதனால தான் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனா மட்டும் இந்த மாதிரி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இப்படி தலைவி ஆகாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் தலைவியாக இருப்பேன், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான். அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோமா சிந்தாமணியை பார்த்தீங்கன்னா அடிச்சு நிறுத்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட பச்சோந்தித்தனம் எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்ன இங்கே ஒரு மாதிரி பேசுகிற அங்கே ஒரு மாதிரி பேசுகிற, நீ சரியான ஆளாக தான் இருக்க, நீ என்னோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்க அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. முத்து மீனா சொன்னது உண்மைதான் போல, நீ சரியான ஆளாக தான் இருக்க, ஸோ உன்னை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டோம் அப்படின்னா நீ இன்னும் எத்தனை குடும்பத்தை நீ கெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு சிந்தாமணியோட கணத்தில் 4 வைக்கிறாங்க. அதை பார்த்து சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து துண்டக்கான துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைதறிக்க ஓடுறாங்க.